வீடியோ போட்டுக்கிறேம்மா. நம்ம எங்கேருந்து வந்திருக்காங்கன்னாக்கா நம்ம பெங்களூரு பக்கத்தில் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில். சாமுண்டீஸ்வரி கோயிலுன்னா அந்த உலகமே தெரியும். சாமுண்டீஸ்வரி கோயிலேருந்து வந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து என்னை எழுப்புனாங்க. வெறுசாந்திரம் என்னுடைய கூட பிறந்த சகோதரிகளாக அவங்க வந்து நினச்சி என்னுடைய ஆலயத்துக்கு, இந்த ராஜகாளி அம்மா ஆலயத்துக்கு வராங்க. நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம், நம்ம திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போகிற ரூட்டு இது. நம்ம ரோட்டு ஓரத்துலேயே நம்ம ஐஎஸில் இருக்கிறோங்க. இந்த ராஜகாளி அம்மனுடைய ஆலயத்தில் இந்த மருவத்தூருக்கு வர மக்கள் அனைத்து பேரும் இந்த மண்ணை வந்து மெரிச்சிட்டு போனவங்க அனைத்து பேரும் எந்த ஒரு நோவு நொடி இல்லாமல் அவங்க குழந்தை குட்டியோட, அவங்க புருஷனோட, அவங்க கூட பிறந்த சகோதரிங்களோட சந்தோஷமாக 100 வருஷம் நல்ல முறையாக வாழணும்னு ஏன் வேண்டுறனாக்கா, இருக்கிற 4 நாள் நாம் குறை நாள் தான். நம்ம முழு நாள் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நம்ம கடவுள் நம்மளை படைச்சி என்றைக்கு அனுப்புனாங்களோ திருப்பி எப்போ வான்னு கூப்பிட்றாங்களோ அந்த சமயத்தில் நம்ம போகிறவங்க. இந்த உறவுன்றது என்றைக்குமே நீடிக்கணும். இந்த அம்மா கிட்ட வேண்டுறனாக்கா, நான் வந்து 30 வயசில் என்னுடைய தாய்க்காக இந்த வாழ்க்கையை நான் ஜீவ சமாதி அப்போ வரேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அம்மாளுக்காக நான் தியாகம் பண்ணேன். வடநாடு தென்னாடு கைலாகம் எல்லாமே நான் சுற்றி வந்துட்டேன். வந்து இந்த ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறேன்னாக்கா நான் ஒரு ஜீவ சமாதி. நான் என்ன சொல்லி என் தாய் என்கிட்ட என்ன சொல்கிறாளோ அதே மாதிரி மக்களுக்கு நான் சொல்கிறேன். மக்களுடைய குறையை தீர்க்குறேன், அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்குறேன். அம்மா கிட்ட கேட்டு என்ன வரம் வேணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், சரக்கு அடிக்கிறாங்களா அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்குன்னு மாற்றி கொடுக்குறேன். மஞ்சா காமால ரத்தத்திலே கலந்துருச்சு, காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வாங்க, நான் ஃப்ரீயாகவே காப்பாற்றி கொடுக்குறேன். குழந்தை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மருந்து, மஞ்சா காமாலிக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சது 100 ரூபா 10 ரூபா 1 ரூபா கருப்பரும் கூட ஏற்றிட்டு போங்க அம்மாளுக்கு மனசார. அதை பற்றி நான் எதுவும் காசு பணத்துக்காக நான் நிறைய ஆசைப்படுறது இல்லை. அம்மா கிட்ட வந்து சேவை பண்ண வந்துட்டேன். அந்த சேவை தான் எனக்கு முக்கியம். அதே மக்கள் வந்து நல்லா இருக்கணும். இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போன அனைத்து பேரும் இந்த ஆலயத்துக்கு வரணும். அந்த அம்மாலையும் போய் பார்க்கணும். நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம். வணக்கம்.